ஓம் சாய்ராம். அல்ல குறையாத பணம் உங்களிடம் சேர்வதற்காகவும் நீங்கள் இழந்த பணத்தை பெறுவதற்காகவும் உங்கள் கையை விட்டு போன எல்லாமே உங்கள் கையில் சேர்வதற்கும் தொழிலையும் வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல லாபம் கிடைக்க கடன் கொடுத்த பணம் திரும்ப வராமல் ரொம்ப நாளாக தள்ளிட்டு இருக்க பணம் மீண்டும் உங்கள் கையில் சேர இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வழிபடுங்கள். விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்குங்க. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தீபத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் அதை முழு மனதோடு நம்பிக்கையோடு செய்யுங்க. அதுவும் முக்கியமாக இந்த விளக்கை பார்த்திங்கன்னா முழு மனதோடு நீங்கள் ஏற்றும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏற்றி அவர்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன்களை அடைந்த இந்த விளக்கு தாங்க இது. இந்த விளக்கை ஏற்றும்போது உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் முழுமையாக கிடைக்கும். சரிங்களா? இந்த விளக்கை ஏற்றும்போது உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சந்தோஷமும் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்குங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இழந்த பணம், பொருள், மரியாதை அனைத்தையும் திரும்பி பெற பணம் பல வழியிலிருந்து உங்களிடம் சேர இந்த தீபம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கும். உங்களுக்கு இருக்க கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே விரைவில் ஒரு தீர்வு கிடைக்குங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான். அப்படி என்ன பொருள், அப்படி எந்த பொருளை வச்சு நீங்கள் விளக்கேற்றணும் பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்யும் ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய்ங்க. சரிங்களா? அதனால்தான் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு வைக்கப்படும் படைகளில் இந்த நெல்லிக்காய் முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். இந்த நெல்லிக்காயை வைத்து மிகப்பெரிய அளவில் பெருமாளுக்கு படைகளில் வச்சு படைப்பாங்க. அதே போல் கனகதார ஸ்தோத்திரம் உருவாவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது இந்த நெல்லிக்காய் தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் குபேர கடவுள் தனது சொத்துக்களை இழந்து நிர்கதியாக நின்றபோது அவர் சிவபெருமானை சென்று மனமுருக வேண்டிக் கொண்டார். அவரோட பிரச்சனைகள் தீர என்ன செய்யணும் அப்படின்னு அவர் சிவபெருமான்கிட்ட கேட்டதுக்கு சிவபெருமான் என்ன சொன்னார்னா, நெல்லி மரத்திடம் சென்று உனது கோரிக்கையை சொல்லி மனமுருக வேண்டிக்கொள் அப்படின்னு சொன்னாருங்க. அதே போல் குபேரனும் நெல்லி மரத்தை நினைத்து தவம் புரிந்து அவர் வேண்டுதலை சொல்ல அந்த நெல்லி மரத்திடம் வரம் பெற்று தான் இழந்த சொத்துக்களை திரும்ப பெற்றார் அப்படிங்கிறது புராண கதையாகும். சரிங்களா? இப்படி சொத்து பிரச்சனை உங்கள் சொத்துக்கள் உங்கள் வசம் சேரவும் இந்த நெல்லிக்காய் பரிகாரத்தை செய்தால் நல்ல பலன் கிடைக்குங்க. அது போக வியாபாரத்தில் பிறரை நம்பி நஷ்டமடைந்தவர்கள், தொழிலில் லாபம் கிடைக்காமல் மற்றும் கடன் கொடுத்து அதை திரும்ப வாங்க முடியாமல் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டவர்கள் அனைவரும் இந்த வேண்டுதலை செய்ய உங்களுக்கான தீர்வு எந்த வழியிலாவது கிடைத்துவிடும். சரிங்களா? அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. சரி, இந்த இதை விளக்கை எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதுக்கு நல்ல நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் 2 இது வேணுங்க. சரிங்களா? அதை என்ன பண்ணினா 2ஆக கட் பண்ணிட்டீங்கன்னா அது மேலே இருக்க அந்த காய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காயை எடுத்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா கத்தி வச்சுட்டு ஒரு சின்ன குழி போல் செய்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த நெல்லிக்காய்களுக்கு 2 நெல்லிக்காய்களுக்கும் மஞ்சள், குங்குமம் போட்டு வைத்து 2 அகல் விளக்கை வைக்கணும். ஏன்னா நெல்லிக்காய் நார்மலாக வச்சிங்கன்னா அது கீழே வந்துடும். அதனால் அகல் விளக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது பாட்டு நிற்குங்க. சரிங்களா? பின்னர் அதில் திரி போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும். அதுவும் பஞ்சத்திரி தான் முக்கியமாக நீங்கள் போகணும். இதை ஒரு தாம்பூல தட்டில் வச்சுக்கிட்டு அதனை சுற்றி சிறிது மலர்கள் தூவி பூஜை அறையில் மகாலட்சுமி படத்துக்கு முன்பாக இல்லை உங்கள் தெய்வம் படத்திற்கு முன்பாக ஏற்றி மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா செவ்வாய், வெள்ளி, வியாழக்கிழமை, கிருத்திகை, பௌர்ணமி போன்ற விசேஷ தினங்களில் செய்து வர நல்ல பலன் கிடைக்குங்க. சரிங்களா? இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த நெல்லிக்காய் விளக்கை போட்டு பாருங்கள் வீட்டில். கண்டிப்பாக மிக விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் பெருக ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த நெல்லிக்காய் தீபம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். கண்டிப்பாக நம்பிக்கையுள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்களை நீங்கி உங்கள் வீட்டில் பணம் பலவழிந்து சேர்ந்து நீங்களும் நல்ல ஒரு வசதி வாய்ப்போட வாழ்வீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.